உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா ஜம்மு அண்ணா வா அண்ணா வீரா பரணி வா. ஓ என்னப்பா அது ரத்னாவை காணோம்? இல்லை இப்பதானே மண்டபத்துக்கே வந்திருக்கான். இன்னும் பந்த கால் கூட ஊனல. இலே இப்ப நீ கவிதா பத்தி மட்டும்தான் பேசணும். ரத்னாவை பத்திலாம் இப்ப பேசக்கூடாது. நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கி. ஏழை இங்க வந்து என் உசுரை வாங்கிட்டு ओम एकदंताय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। नमस्तेस्तु महामाये श्रीपीठेश्वरपूजिते शङ्खचक्रगदागस्ते महालक्ष्मी नमोस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। वांगो कर्पूरं काटुको பாக்யா வாங்க. ஏம்ல நாம ரெண்டு பேரும் அதை செய்யலாமா? சடங்கு சாங்கியெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இந்த சாக்குல கைய கால தொட்டன்னு வெயி ஊதுபத்தி எடுத்து சுட்டு வச்சிருவேன் பாத்துக்கோ. நினைச்சது நல்லபடியா நடக்கணும். பரணி சம்மு வால. அது கொடுங்க. இல்ல சனியா நல்லா கல்லெல்லாம் போட்டு கொத்தி விடு. சரி சரி. நல்லா சாயாம நிக்கணும்டா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இது என்ன 10 வருஷத்துக்கா நிக்க போகுது? நாளை கழிச்சு எடுக்க போறோம். எப்படி நடணும்னு எங்களுக்கு தெரியாதா? இல்லே என்ன பயம் விட்டு போச்சா உனக்கு? என்ன வீட்டுல அக்கா சௌக்கியமா? கேட்டதா சொல்லு. இப்பதான் கல்யாண கலை அமோகமா தெரியுது. முகூர்த்த காலு நட்டாச்சு. வேண்டிக்கிட்டு வாங்க. நல்ல சகனம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்லை என்னல இது? உன் பள்ளிக்கூடத்துல வேற வாத்தியாரமாவே இல்லையா? எல்லாத்துக்கும் நீதான் போகணுமா? கொலையில நீதான் கூட்டு போகணுமா? நல்ல வேலை பார்த்தா இதான சிக்கலு. பொறுப்பா நான் தான் கூட்டிட்டு போவேன்னு HM சார் கண்டிப்பா சொல்லிட்டாரு. தவிர்க்க முடியாதுன்னு போய் தான் ஆகணும். அவங்க சொல்லிட்டா போறவன் என்னத்தை செய்ய? நீயும் கல்யாணத்துக்கு வந்து இங்க என்னத்தை செய்ய போற? சரி நாங்க பாத்துக்கிட்டு தான் இங்க. இல்லை உனக்கு செலவு காசு ஏதாச்சும் வேணுமா? அது வேணும்னு. அதே நேரம் வீட்டுக்கு போய் மாத்த துணி எடுத்துக்கணும்னு. வீட்டு சாவி எசக்கி கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் கொடுத்து விடுறியா? ஆறுகிட்ட கொடுத்து விட. நான் தான் கொண்டு வரனா? நீ என்கிட்ட இருக்க? இப்ப பள்ளிக்கூடத்துல இருக்கியா இல்ல வீட்டுல இருக்கியா? அண்ணே ஸ்கூல்ல தானே இருக்கேன். ஸ்கூல் பசங்க லிஸ்ட்டை சரி பார்க்கணும். பணத்தை எண்ணி பார்த்து வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய வேலை கிடக்குனே. சரி சரி நீ அங்கிட்டே இரு. நான் சாய் வாங்கிட்டு வந்து கொடுக்கேன். சரி கொடு. நான் ஆபீஸ் ரூம்ல இருக்கேன். நீ வந்து என்ன கூப்பிடு. வச்சிடுறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமின். என்ன டீச்சர் வீட்டில் சொல்லிட்டீங்களா? பேசிட்டேன் சார். அண்ணன் சரின்னு சொல்லிடுச்சு. நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க டீச்சர். போய் கோகிலா டீச்சர் கிட்ட இருக்கிற லிஸ்ட் எல்லாம் வாங்கி சார்ஜ் எடுத்துக்குங்க. சரிங்க சார். கேரியா. அண்ணே இந்தானே சாவி, நீ கிளம்பு, எனக்கு உள்ள வேலை இருக்கு. பாரு இந்த நேரம் பார்த்து இந்த வெட்டிக்கிளி பையன் வேற சரி பண்ணுதேன். ஏன் என்னாச்சு? ஏலே அங்க ரத்தனா என்னன்னா சீக்கிரமான்னு போன் அடிக்கா. இந்த பையனை பஞ்சர் பார்த்துடுவான்னு சொன்னா போனவன் ஆளை காண. அவன் எங்கிட்டு போனானே தெரியல. நீ போன போட்டு கேளு, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போகுதே. எங்கல வண்டி பஞ்சர் ஓட்ட போனியா இல்ல வேற என்ன செய்ய போனல? அண்ணே இப்பதான் டயரை கழட்டி பிரிக்கான், எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும்ண்ணே. ஏலே ஒரு அவசர ஆத்திரத்துக்கு போய் டக்குன்னு போட்டு வாடானா சட்டுன்னு போட்டு வர மாட்டியா நீ? 1000 வேலை கிடக்கல இங்க, சீக்கிரம் வாழ. என்ன மச்சான், என்ன எங்கேயாவது போகணுமா? அதை பத்தி உனக்கு என்ன, நீ மாப்பிள்ள தானே, போய் வேலையை பாரு. இல்லை நமக்குள்ளே இப்போ தான் எந்த பகையும் இல்லைல்ல, சும்மா சொல்லுங்க. ரத்னா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கணும், ஆனா வீட்டு சாவி என்கிட்ட இருக்கு, அவ ஸ்கூல்ல இருக்கா, என் வண்டி பஞ்சரா இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கேன். அப்படியா? பள்ளிக்கூடத்துக்கு தானே போகணும், நம்ம கார்லயே போயிட்டு வந்துருவோம். எதுக்கு லேட் பண்ணிட்டு? என்னது உன் கார்லையா? என்னல திடீர்னு அக்கறை ரொம்ப வழியுது. நீ பழைய ஞாபகத்திலே இருக்காத என்ன? விடிஞ்சா நான் வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்ட போறேன், இன்னும் கூட என்ன நம்ப மாட்டேன்னா எப்படி? வா மச்சான் நம்ம கார்லயே போவோம். ஏலே கையில கையில ஏதாச்சும் கத்தி துப்பாக்கி ஏதாச்சும் வச்சிருக்கியா? போற வழியில என்ன போட்டுலாம் பாக்கியா? எப்ப பார்த்தாலும் கூத்தல் பேச்சுதான். வா மச்சான் சீக்கிரம் போவோம். வா மச்சான் சீக்கிரம் போயிட்டு வந்துருவோம். வா வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தீபா, என் கம்பெனிக்காக நீ வந்து ஒரு பாட்டு பாடி கொடுக்கணும். முடியாது. உங்க கம்பெனிக்காக இனி நான் எந்த காலத்திலயும் பாட மாட்டேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும், ஜஸ்ட் ஒன் சாங் பாடி கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் நிச்சயமா சத்தியமா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஏற்கனவே கார்த்திக் சாருக்கு தெரியாம உங்களுக்கு பாடிட்டு நான் பட்டதெல்லாம் போதும். மறுபடியும் அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். என்னால பாட முடியாது. நீ இப்படி அடம் பிடிச்சா நான் அமைதியா போயிடுவேன்னு நினைச்சியா தீபா? எனக்கு பூ பாதையும் தெரியும், சிங்கப்பாதையும் தெரியும். நான் எதை கையில எடுக்கிறேன்னு என் முன்னாடி நிக்கிறவங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? உன்னை போய் மிரட்ட முடியுமாமா? நான் மிரட்டல, உண்மையை சொல்லிடுவேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்ன கார்த்திக் கிட்ட நான் பல்லவி யாருங்கிற உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தானே என்ன மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பாட வச்சு கார்த்திக் சார் வாயாலேயே எனக்கு துரோகி பட்டம் வாங்கி கொடுத்தீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க போய் கார்த்திக் சார் கிட்ட பல்லவி யாருங்கிற உண்மையை சொல்லுங்க, போங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. என்ன அவர் என் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாரு, அவ்வளவுதானே? பரவாயில்ல, போறேன். ஓ, எனக்காக அவர் எவ்வளவோ கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சாரு. ஆனா அவருக்காக நான் எதுவுமே பண்ணல. அவருக்காக நான் இதை பண்ணிட்டு போறேன். போங்க, போய் சொல்லுங்க. தீபா, இல்லக்கா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இவர் போய் கார்த்திக் சார் கிட்ட சொல்லட்டும். ஏன் சார் நிக்கிறீங்க? போங்க, போய் நான் தான் பல்லவிங்கிற உண்மையை சொல்லுங்க. போங்க சார். சபாஷ், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். நீ நல்ல சிங்கர் மட்டும் இல்ல தீபா, நல்ல நடிகைன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. நீ இப்படியெல்லாம் இமோஷனலா ஆக்ட் பண்ணா நான் சைலண்டா போயிடுவேன்னு தப்பு கணக்கு போட்டு டிராமா பண்றியா? எனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு திரும்பி ஓடுற நரி இல்லைன்னா
பதுங்கி பாஞ்சு கொதறி எடுக்கிற சிறுத்தனா. கடைசியா ஒரே ஒரு தடவை கேட்கிறேன், என் கம்பெனிக்கு ஒரு பாட்டு பாட முடியுமா முடியாதா? நானும் உங்ககிட்ட கடைசியா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி என்கிட்ட வந்து உங்க கம்பெனிக்கு பாட்டு பாட என்ன கூப்பிடாதீங்க. என் எதிரிலேயே நிக்காதீங்க. போங்க போங்க. நான் கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிற தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்க. நீங்க சொல்லனா கூட பல்லவி யாருங்கிற உண்மைய கார்த்திக் சார் கிட்ட நான் சொல்ல போறேன். அதுக்கு நான் தயாராயிட்டேன். ஓ, இப்படிலாம் சொன்னா நான் கார்த்திக் கிட்ட போய் உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? போறேம்மா, இப்பவே கார்த்திக் கிட்ட போறேன். பல்லவி யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கிற கார்த்திக் கிட்ட பல்லவி யாருங்கிற உண்மையை சொல்றேன். அண்ணி தானே நீங்க? வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு வாரத்துல பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு பெருசா சவால் விட்ட. நாளையோட ஒரு வாரம் முடிய போகுது, இன்னும் பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி. அதான் உனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். என்ன கார்த்தி, வந்ததுலேருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. பல்லவியை கண்டுபிடிக்க முடியாம சவால்ல தோத்து போறோம்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கியா? சரி விடு, பல்லவி யார் நானே சொல்லிடுறேன். என்ன, பல்லவி யாருன்னு சொன்னா நீ இன்னும் மனசு உடைஞ்சு போயிடுவ. அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் என்ன சொல்ல சார், போதும். பல்லவி யாருன்னு நீங்க எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு வாரம் இன்னும் முடியல, அதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. இத்தனை நாள் பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நீ இன்னும் ஒரு நாள்ல கண்டுபிடிச்சு சவால்ல ஜெயிக்க போறியா? இது முடியுமா உன்னால? நான் சவால்ல ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன் சார். சவால்ல ஜெயிச்சிட்டியா? பல்லவி யார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? பல்லவி வேற யாரும் இல்ல, என்னோட வைஃப் தீபா தான். இப்ப என்ன சார் சொல்றீங்க? தீபா தான் பல்லவின்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது சார். அது ஏதோ ஒரு விதத்துல வெளியே வந்துதான் தீரும். உன் கூடவே இருந்துகிட்டு உன் வைஃப் தீபா இத்தனை நாளா உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கா. உனக்கு தீபா மேல கோபம் வரலையா? சொல்லு கார்த்தி, உனக்கு உன் வைஃப் மேல கோபம், ஆத்திரம் எதுவுமே வரலையா? கோவம் இருக்குதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எதுவும் நடக்காது. நீங்க கிளம்பலாம். ஒரு வகையில உங்ககிட்ட சவால் விட்டதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். உங்ககிட்ட சவால் விடலன்னா இவ்வளவு சீக்கிரம் என்னால பல்லவியை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நீங்க என்னோட பிசினஸ் எதிரியா இருந்தாலும் உங்க மேல எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா எப்போ ஒருத்தரோட பலவீனத்தை உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணி நீங்க ஜெயிச்சிங்கன்னு தெரிஞ்சதோ அப்போவே உங்க மேல இருந்த மதிப்பு மரியாதைலாம் போயிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யார் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணது? சார் நான் தான் சார். இவர் யாரு? இவர் எப்படி இங்க வந்தாரு? உங்கள யாருக்காவது இவரை தெரியுமா? இல்ல சார், தெரியாது. என்ன நடந்துச்சு? யார் இப்படி பண்ணது? அதேதான் நானும் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ருத்ராக்கு இப்படி விஷயம் தெரிஞ்சது. என்னாச்சு? என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? பொம்மிதான் இப்படி பண்ணாளா? என்ன தம்மண்ணா, உண்மை தெரிஞ்சிருக்குமா? இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். வாட் பாய்ஸ், இவரை உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. ருத்ரா, இது பொம்மை தான் பண்ணிருக்கான்னு தெரியுது. ஆனா எந்த உறவத்துல வந்து இப்படி பண்ணான்னு தான் ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ருத்ரா, என்ன சந்தேகப்படாத. அவனை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இந்த வீட்டை பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்ல. பார்வதி எல்லார பத்தி நிறைய சொல்லிருக்கா. சீனுவை பத்தியும் நல்லா தெரியும். விசேஷத்துலலாம் நாங்க அவரை பார்த்திருக்கோம். நல்ல அழகான குணமான பையன். அதனாலதான் பார்வதி சொன்னதுமே எங்களுக்கும் சரின்னு பட்டுச்சு. ஆமாமா, ரொம்ப தங்கமான பையன். நீங்க எவ்வளவு வரதட்சணை கொடுத்தாலும் என் பையனுக்கு ஈடாகாது. நகை பணத்துக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதுக்கு மேலேயே நாங்க போட்டுருவோம். ஆமாங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எல்லாமே அவளுக்கு தானே. என் வாய மூண்ணியே மச்சான் எப்படி உன் வாய மூணார் பாத்தியா? எங்க எதிர்பார்ப்பெல்லாம் இந்த குடும்பத்தோட சம்மதம் மட்டும்தான். சம்மதம் இருக்கிறதால தானே உங்களை வர சொன்னோம். சீனுவா கல்யாணம் பண்ணிக்க சாருவுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? அவளுக்கு சீனுவை எப்பத்துல இருந்தோ பிடிக்கும்.
அவன் பேச்சை எடுக்கும் போதெல்லாம் இவன் முகத்துல அப்படி ஒரு சிரிப்பும் வெக்கமும் வரும்னா பாத்துக்கோங்களேன். எங்க பையனுக்கும் சம்மதம் தாங்க. இந்த நகையெல்லாம் பத்தி எந்த கவலையும் இல்ல. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த குறையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். ஐயர் கூட்டோ. சாமி உட்காருங்க. நமஸ்காரம். என்னங்க ஐயரை கூடவே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்? 2 வீட்டுக்கும் சம்மதம். தட்டை மாத்திக்கலாமா? அத்தை, சீனு தனவா கூப்பிட போயிருக்கான்ல, அவன் தானே கல்யாண மாப்பிள்ள. அவன் வர வேண்டாமா? கொஞ்சம் காத்திருக்கலாமே. அண்ணி, அவன் என்ன வீட்டுக்கு பெரிய மனுஷனா? அவன் தான் சம்மதம்னு அப்பவே சொல்லிட்டானே. அவன் எப்ப வந்து எப்ப தட்டை மாத்தி எல்லாம் அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஆமாக்கா, நல்ல விஷயத்த நினைச்சப்பவே முடிக்கணும்னு சொல்லுவாங்க. சட்டு புட்டுன்னு பேசி பெரியவங்க முடிச்சிட வேண்டியதுதானே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு வாரத்துல பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு பெருசா சவால் விட்ட. நாளையோட ஒரு வாரம் முடிய போகுது, இன்னும் பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி. அதான் உனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். என்ன கார்த்தி, வந்ததுலேருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. பல்லவியை கண்டுபிடிக்க முடியாம சவாலில் தோத்து போறோம்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கியா? சரி விடு, பல்லவி யார் நானே சொல்லிடுறேன். என்ன, பல்லவி யாருன்னு சொன்னா நீ இன்னும் மனசு உடைஞ்சு போயிடுவ. அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் என்ன சொல்ல சார், போதும். பல்லவி யாருன்னு நீங்க எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு வாரம் இன்னும் முடியல, அதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. இத்தனை நாள் பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நீ இன்னும் ஒரு நாள்ல கண்டுபிடிச்சு சவால்ல ஜெயிக்க போறியா? இது முடியுமா உன்னால? நான் சவால்ல ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன் சார். சவால்ல ஜெயிச்சிட்டியா? பல்லவி யார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? பல்லவி வேற யாரும் இல்ல, என்னோட வைஃப் தீபா தான். இப்ப என்ன சார் சொல்றீங்க? தீபா தான் பல்லவின்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது சார். அது ஏதோ ஒரு விதத்துல வெளியே வந்துதான் தீரும். உன் கூடவே இருந்துகிட்டு உன் வைஃப் தீபா இத்தனை நாளா உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கா. உனக்கு தீபா மேல கோவம் வரலையா? சொல்லு கார்த்தி, உனக்கு உன் வைஃப் மேல கோவம், ஆத்திரம் எதுவுமே வரலையா? கோவம் இருக்குதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எதுவும் நடக்காது. நீங்க கிளம்பலாம். ஒரு வகையில உங்ககிட்ட சவால் விட்டதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். உங்ககிட்ட சவால் விடலனா
இவ்வளவு சீக்கிரம் என்னால பல்லவியை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நீங்க என்னோட பிசினஸ் எதிரியா இருந்தாலும் உங்க மேல எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா எப்போ ஒருத்தரோட பலவீனத்தை உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணி நீங்க ஜெயிச்சிங்கன்னு தெரிஞ்சதோ அப்போவே உங்க மேல இருந்த மதிப்பு மரியாதைலாம் போயிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.